சோமப்பராணி. வணக்கம் சார். என் பேர் சோமப்பராணி. இந்த கிளாஸ்ல எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, மேஷ லக்னக்காரர்கள்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது சார் தான் சொல்லித்தர்றார். இப்ப ரிஷப லக்னக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இருக்கும். இதெல்லாம் எந்த இதுலயுமே நாங்க படிச்சது இல்ல. இப்ப மிதுன லக்னக்காரர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மனைவி சொல்ல கேட்குறாங்க. அதுக்கு என்ன லாஜிக், அதுக்கு என்ன சயின்டிஃபிக் ரீசன், அதுக்கு என்ன டெக்னிக்கல் ரீசன். அதுக்கடுத்து கடக லக்னக்காரர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாய் மாமாவுக்கு புத்திர தோஷம், தாத்தாவுக்கு புத்திர தோஷம். இதெல்லாம் இந்த கிளாஸ்ல தான் கேள்வியே படுறோம். இது வரைக்கும் கேள்வி ஞானத்துல கூட இதெல்லாம் வரல. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு எங்க மண்டைய போட்டு குறைவும் செய்யறாரு, அவரும் சொல்லி தர்றாரு. நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. இதுகளுக்கு விடையெல்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் லாஜிக்கலா வருது. அந்த அளவு இதுல படிக்கிறோம் நாங்க. இவரை விடவே கூடாது, இவர் கூடயே அப்படி டிராவல் பண்ணணுங்கிற அளவுக்கு நமக்கு மைண்ட்ல தோணுது. நன்றிங்க சார்.